கடவுள் அருள் டிவி நேயர்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 18/6/2025 இன்றைய நாள் புதன்கிழமை. விஸ்வவாசு வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள். வருடம் ஆரம்பித்து 169 நாட்கள் ஆகிறது. 196 நாட்கள் கையிருப்பில் இருக்கிறது. புதன்கிழமை அப்படின்னாலே விஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த நாள். புதன் அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். புதன்னாலே குழந்தைன்னு சொல்லுவோம். இன்றைய நாளிலே உங்கள் கான்சன்ட்ரேஷன் குழந்தைகள் பேரிலும், குழந்தைகளுக்கான விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துவதற்கான நாளாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயறு அப்படிங்கிற பயத்தை உருண்டை இருக்கு இல்லைங்களா, பச்சை பயிர். அந்த பச்சை பயிரிலே நீங்கள் இன்றைக்கி ஒரு உணவு வகைகளை செய்வது புரோட்டீன் அப்படிங்கிற புரதத்தை அதிகப்படுத்தும். அதனாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஞாபக சக்திகளை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதும் புரிந்து கொண்டால் புதன்கிழமையுடைய பேசிக் ஐடியா புரிஞ்சிடும். அதுதான் வாரத்தில் புதன்கிழமையை ரொம்ப பர்டிகுலராக வச்சுப்பாங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வாழ்க்கையில் புஷ்டியான ஆகாரங்கள் சாப்பிடுவதற்கு ஒரு நாள் இந்த புதன்கிழமை. சப்தமி திதி அப்படிங்கிறது திதி. சப்தமினா 7 குதிரைகள் பூட்டின அந்த சூரியனின் ரதம். அப்போ ரத சப்தமின்னு கேட்டிருப்பீங்க. அப்போது 7 குதிரைகள் இருக்கும். நார்மலாகவே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகளை நோக்கி ஓட வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் 7 குதிரைகள் கொண்ட படத்தை உங்கள் கண் முன்னாடி வைத்து கொண்டீர்களானால் தாந்திரிக் மெத்தட் பிரகாரம் உங்களுடைய ஆழ் மனசு வெற்றிகளை நோக்கி ஓடுவதற்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிறாங்க. அதனால் இன்றைய சப்தமியில் அந்த மாதிரி படங்கள் கிடைந்தால் வாங்கி வீட்டில் மாட்டி உங்கள் கண் பார்வை வைத்து கொள்ளுங்கள். இல்லைன்னா இருக்கவே இருக்குது நம்மளுடைய இன்டர்நெட்டு கூகுளில் டைப் பண்ணி 7 குதிரை 7 ஹார்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அதை தூக்கி உங்களை டிபியில் வச்சுக்கிடுங்க. அழகாக உங்களுக்கு வாழ்க்கையை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இன்றைக்கு பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்குள்ளே இருக்கும், அதே போல் மீன ராசிக்குள்ளே இருக்கும். அது அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் லாபத்தை பெற்றுத்தர வேண்டிய நாள் அப்படின்னு இன்றைக்கி எடுத்துக்கலாம். லாபம் வருதா வரலையான்னு நம்ம தீர்மானமாக ஒரு ராசிக்கும் பார்க்கும்போது பார்க்க போகிறோம். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:30 6 மணி வரைக்கும், கௌரி நல்ல நேரம் 10:30 11:30 வரைக்கும், சாயங்காலம் 6:30 7:30 வரைக்கும். புதன்கிழமை ராகு காலம் அப்படின்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், குளிகை காலம் 10:30 12 மணி வரைக்கும், யமகண்டம் காலை 7:30 9 மணி வரைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரன் அமர்ந்து விட்டாலே அஷ்டமம் அப்படின்னா ஆயில்யம் மகம் அப்படிங்கிற கடகம் மற்றும் சிம்ம ராசிக்குள்ளார் வரும். சூலம் இன்றைக்கு வடக்கு, பரிகாரம் பால். சூரியன் 5:54 கிழக்கில் உதித்து விடக்கூடிய நாளான இன்று ரிஷப ராசியை விட்டு வெளியில் வந்து மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் இன்னும் இருக்கக்கூடியது 4 நாழி 46 வினாழிகள் இருக்க போகிறார் மிதுன ராசிக்குள்ளர. கட்டங்கள் வாரியாக பார்க்கும்போது சூரியன், குரு மற்றும் புதன் 3 பேரும் சேர்ந்து மிதுன ராசியிலும், சிம்மம் என்ற ராசிக்குள்ளரே செவ்வாய் மற்றும் கேது அமர, தனித்த ராகுவாக கும்பத்திலும், தனித்த சனி பகவானான மீனத்திலும், தனித்த சுக்கிர பகவானான மேஷத்திலும் அமர்ந்திருக்க, சந்திர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரயாணம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே
அனைத்து விதமான கிரகங்களும் இந்த ராகு கேது என்ற இந்த பாம்பு கிரகத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அப்போது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ராசியும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா? அது ஒரு முக்கியம். திதி வார நட்சத்திர யோகம் கரணம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி பிரீத்தி அப்படிங்கிற யோகம், ஆயுஷ்மான யோகம் அப்படிங்கிற யோகமும் சேர்ந்து வரும். இன்றைக்கி ஆயுஷ்மான அப்படிங்கிறது நார்மலாக என்ன சொல்லுவோன்னா வளர்ச்சிக்கு கொடுப்போம். ஒருத்தரை வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துவோம்? ஆயுஷ்மானுபவ சௌமிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுஷ்மானுன்னா எப்பவுமே தொடர்ந்து வாழ்வது. பவன்னா கரணம், அந்த பவகரணமானது இன்றைக்கு இருக்கிறது சிங்கம் அப்படின்னு அர்த்தம். சௌமிய அப்படின்னா இன்றைக்கி புதன்கிழமை. அழகாக ஆயுஷ்மானு பவ சௌமிய என்ற மூன்றும் சேர்ந்து இன்றைக்கு இருப்பதனாலே நீங்கள் மனதால் கிராட்டிடியூடுன்னு சொல்லுவோம். மனதால் யாரையும் வாழ்த்தினீர்கள் என்றால் அந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு நன்னதாக பலிக்கும் அப்படிங்கிறத மனசு கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான நாள். மனதால் அனைவரையும் வாழ்த்தக்கூடிய நாள். இன்றைய வாழ்த்துக்கள் முன்னெல்லாம் பார்த்துருப்பீங்க சிலோன் டிவியில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களை அம்மம்மா அப்பப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 90களில் வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும்போது ஒரு குதூகலம் வருது இல்லைங்களா? அப்படி நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய நாள் இன்று அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஆயுஷ்மான யோகமும் பவகரணமும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு புரிஞ்சுக்கிட்டால், அதுவும் சௌமிய என்ற புதன் ஒன்று சேர்ந்ததுனாலே முக்கியமாக மாறுகிறது அப்படின்னு புரிஞ்சுன்னா இன்றைய திதி வார நட்சத்திர யோகத்தை பற்றி நமக்கு தெளிவான ஒரு புரிதல் வந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும்னு தொடர்ந்து காண்போம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. ராசிநாதன் உள்ளர சுக்கிர பகவான் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். 7ஆம் பார்வையாக நேராக தன்னுடைய துலாஸ்தானத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் ராசிக்குள்ளே அமர்ந்து விட்டாலே சௌக்கியம், லக்ஷ்மி கடாட்சம், தனம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். சந்திர பகவான் இன்றைக்கி 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறார். வெற்றிகளையும் வீண் விரயங்களையும் சேர்த்து கொண்டு வருவார் அப்படின்னு வச்சுக்கலாம். சூரியன் குருவுடன் சேர்ந்து புதன் அப்படிங்கிறது மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். நார்மலாக இது 3ஆம் இடம் அப்படின்னா நன்மையை தரும். புதன் 3ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய இடத்துல தானே அமர்ந்தனால புத்தியை கொஞ்சம் குறைத்து விடும். குரு 3ஆம் இடத்துல இருந்தனால் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டங்களை கொடுத்தாலும் லாபங்களை கொடுப்பதற்காக தான் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் குரு. அங்கேருந்து உட்கார்ந்துட்டு உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ 7 இடம் பார்க்கும்போதும் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 9ஆம் இடமான தனுசு ராசியும் பார்க்கும்போதும் உங்களுக்கு குருவினால் அருள்கள் நிறைய இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இன்றைய நாளிலே புதன்கிழமை அப்படிங்கிறதுனால விஷ்ணு பகவானை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறந்த பலனை தரும். எப்படிப்பட்ட விஷ்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நார்மலாக கேசவ பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம். ஆதி கேசவ பெருமாள் அப்படிங்கிற அந்த டைப் பண்ணிங்க, கூகுளில் டைப் பண்ணி ஆதி கேசவ பெருமாள்னு ஒரு படம் வரும். அவரை தூக்கி டீப்பில் வச்சுக்கிடுங்க. இன்றைக்கி அவர் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுதலுக்குரியவர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நாளில் பைசா வரத்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி செலவுகளை குறைத்து உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு வழிகோலி விடுவார். 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது இன்றைக்கி கூடுதலான தகவலாக அமையும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே.
உங்கள் ராசி 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே சூரியன், குரு மற்றும் புதனுடன் சேர்ந்து ஆட்சி அமைந்து கொண்டிருக்கிறார். புதன் ஆட்சியில் இருந்தாலும் அஸ்தங்கப்பட்டு விடுகிறார். அப்படிங்கிறனால பெரிய நன்மை செய்வதற்கு வாய்ப்பில்லை, ஆனால் நன்மை உண்டு. சூரியன் 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்திலே கொஞ்சம் குழப்பங்கள் உண்டு. அப்படிங்கிறதும் 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படிங்கிறனால கொஞ்சம் பொருள் வரவை கொடுவார். தொழில் மூலியமாக கொஞ்சம் லாபத்தை கொடுப்பதனால் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்படிங்கிறதும் உண்மை. அஷ்டமத்தையும் பார்க்கிறாருங்க, அதனால் கொஞ்சம் பயத்தையும் கொடுப்பாருங்க. அப்படிங்கிறதும் 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு கொஞ்சம் யோசித்து தான் செய்வார். அப்படிங்கிறதும் உண்மை. இன்றைய நாளிலே தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார சந்திர பகவான் புரட்டாதி அப்படிங்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு வரார். 10-11 தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கொஞ்சம் தொழிலே கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழ்நிலை, கொஞ்சம் ஆரவாரமான விஷயங்கள், லாபத்தை கொடுப்பது, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு, லாபத்தையும் கொண்டு வரலாம். என்ன வியாபாரம் நடக்குதோ அதுக்கான வியாபாரத்தின் லாபத்தை எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்மாக அதுக்கு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். அப்படிங்கிறது இன்றைக்கி இண்டிகேட்டிவாக இருக்குது. அதனால் இன்றைக்கி ரிஷப ராசியில் சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்கும். அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இன்றைய வழிபாட்டுவாக நீங்கள் வெங்கடேச பெருமாள் திருப்பதி அவரை மனசிலால் வினைந்தால் போதும். ஏன்னா குபேரனுக்கே நீங்கள் பார்த்து பைசா கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரம், குபேரனுக்கே காசு கொடுத்த எனக்கு கொடுக்க மாட்டியான்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா போதும். டிபியில் அவரை வச்சுக்கிடுங்க, சுவாமியை வழிபடுங்க. இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாள் அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே சூரிய, குரு, புதன் 3 பேரையும் ஒன்றாச்சு. சூரியனை உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? தலைக்குள்ளார ப்ரெஷர் இருக்கும். அதே போல் குரு உள்ளே உட்காந்துட்டாலும் வீண் குழப்பங்கள் உள்ளே இருக்கும். ஸோ மண்டைக்குள்ளார நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும். எப்படின்னா எங்கன்னா வெளியில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு புதன் அலையும். அது சிக்கிடுச்சுல, அஸ்தங்கம்ங்கிற இடத்துல மாட்டிக்கிச்சுல, வெளியில் வர முடியாது. ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறார் பாருங்க, கேதுவோடு சேர்ந்த செவ்வாய் பைசா கொடுத்துருவார். கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. லாபஸ்தானாதிபதி இல்லையா, அவள் பைசா கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் பைசா வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். தன்னுடைய பார்வையால் உங்களுடைய கும்பராசியை பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால காரியங்கள்லாம் தடையானாலும் உங்களுக்கு எப்படியான காசு கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டாம். பயப்படாமல் காசு வரும்ன்ற எண்ணத்தை மனதில் கொண்டு வாருங்கள். அது போதும். விவேகம் இல்லை என்று மனசை வச்சு கொண்டால் போதும். எப்போவுமே அவசரப்பட்ட காணா போயிடுவோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக மைண்டில் வச்சுட்டு அழகாக ஸ்லோவாக மேஸ் பண்ணுவோம். இதுதான் குரு சொல்லிக் கொடுக்குற பாடம். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா குரு. நார்மலாக இந்த திரிகோணம்னு சொல்லுவோம். 1ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது 1-9 தொடர்பு. அப்படின்னாக்க அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா காசு வந்துடும். ஸோ பைசா வரத்துக்கான வாய்ப்புகளை கொடுத்து விட்டார். அப்படிங்கிறதும் லாபத்தை கொடுக்க போகிறார் என்பதும் உண்மை. இன்றைய நாளிலே சந்திர பகவான் இங்கே 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காலையில் வரைக்கும் கொஞ்சம் தாமதமாக வேலை, ஸ்லோ ஸ்டடியாக போச்சு. அப்புறமா சாயங்கால வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதாக அமைகிறது. பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரமே குபேரனுடைய நட்சத்திரம், தனத்தை கொடுக்கக்கூடியது, வரவை கொடுக்கக்கூடியது. அப்படின்னால குபேரலட்சுமியை வழிபடுவதனாலே இன்றைக்கு நல்லதொரு வாய்ப்புகளும் வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குபேரலட்சுமின்னு டைப் பண்ணி படத்தை தூக்கி கொண்டு டிபியில் வச்சுக்கிடுங்க. சுவாமியை பார்த்து விட்டு வணங்கி விட்டு மற்ற காரியங்கள்லாம் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த நாள் இனிய நாளாய் நல்ல நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. எல்லா விஷயத்துக்கும் சந்திரன் மனோகாரகன் துணை இருக்க வேண்டும் இல்லைங்களா?
மனசு இருந்தால் தான் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம், மனசு வச்சா எல்லாம் நடக்கும்னு சொல்லுவோம். அப்போது சந்திரன் கூடவே இருக்கணும். அம்மா எப்போ கூடவே இருந்தால் தான் குழந்தைகள் நல்லாயிருக்கும் இல்லையா? அம்மா வேணும் அப்படின்னு கேட்குறோம்ல, அப்போது அம்மா வேணும் அப்படிங்கிற எண்ணம், மனது அப்படிங்கிறது எண்ணம், மாத்ருகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் பயத்தை கொடுப்பாரா இல்லைங்களா? இன்றைய நாளிலே அஷ்டமத்துக்கு போகிறார் அப்படிங்கிறனால தான் ஆயுள்யம் மகம் என்ற இந்த ராசிக்காரர்களுக்கு, நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் உண்டு. அதனால் கடகராசி மற்றும் சிம்மராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் பயம், பதட்டம், மனத்திலே கவலை, மன உறுதியின்மை இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் புதிய வெஞ்சர்ஸ் எதுவும் எடுத்துக்க வேண்டாம், பழசு இருக்கிறத வச்சு ஓட்டினா போதும் அப்படின்னு கொண்டு வாருங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானங்கள் செய்த பிறகு மற்றதான் செய்யுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் தண்ணீரை கொஞ்சம் அருந்து விட்டு செய்யுங்க. கொஞ்சம் கண்ணை மூடி தியானம் பண்ணிவிட்டு வேலைகளை செய்யுங்க. புதுசாக டிசிஷன் எடுத்தே ஆகணும்னா கொஞ்சம் வாயில் ஸ்வீட் எதனா போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா சரியாயிடுமா சார்? இதெல்லாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு ஒருநிலைப்படுவதற்கான வாய்ப்புகள் வரும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடில் எல்லா காரியத்தையும் செய்வீங்க. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் புதனுமே உங்களுடைய அஷ்டமத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷனோடு இருக்க வேண்டிய நாள் தான் இன்றைக்கு அப்படிங்கிறத மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளிலே ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் பலவும் வளங்கள் பலவும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. மக நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய சந்திர பகவான் அதனாலே இன்றைக்கு சந்திராஷ்டமோட எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, சூரிய பகவான் 11ஆவது இடத்துல லாபஸ்தானத்தில் இருப்பதனால் லாபம் பெருகும், கவலைப்பட வேண்டாம், சந்தோஷம் இருக்கும். குருவும் 11ஆவது இடத்துல இருக்கிறதுனால நிறைய ஆபரண சேர்க்கைகள், வஸ்திர லாபங்கள் போன்றவை வரும். சுப நிகழ்ச்சிகள் நடவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வரன் தகைவதற்கான வாய்ப்புகள், அது பற்றின பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லது நடக்கும். பொன் வஸ்திர சேர்க்கைகளையும் புதனும் கொடுப்பார். அதனாலே ஒரு நல்ல நிகழ்வு நடவதற்கான ஒரு முகாந்திரம் தெரிகிறது. புதிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நல்லதாக அமையப்போகிறது. அவசரப்படாமல் கொஞ்சம் விஷயங்களை சொன்னுங்க, அதுவே சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு இருக்குதுன்னு காட்டி கொடுத்துரும். இன்றைய நாள் புரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதனாலே கொஞ்சம் அமைதியாக தியானம் பண்ணுவது, லக்ஷ்மி தேவியை வழிபடுவது, பெருந்தேவி தாயாரான வரதராஜர் சன்னதியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் அவரை வணங்குவது, அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா லக்ஷ்மி கடாட்சத்தை நீங்கள் ஜாஸ்தி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் வரவுகள் ஜாஸ்தியானால் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். செலவுகள் கம்மியானால் உங்களுக்கு பெருநியலாக பணம் பில்டப் ஆகும். இந்த ஆஸ்பெக்டில் பொருளாதார வசதியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டியூனை கிடச்சிடும். அப்போ இன்றைக்கி இந்த காரியத்தை பண்ணுங்கள், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வந்து 6லேருந்து 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவருடைய பிரயாணம் போகிறது. கும்ப மற்றும் மீனராசிக்குள்ளே நுழைய போகிறார். அப்போது லக்னத்தின் வாக்கில் சனி பகவான்கிட்ட தொடர்பு கொள்ள போகிறார் அப்படின்னு ஆகிடும். பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரமே குபேரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது உங்களுடைய ராசிநாதனுக்கு 2ஆம் இடமான துலா ராசியை சுக்கிர பகவான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும், 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும்
உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அப்போது உங்களுக்கு லாபம் வருவதற்கான முகாந்திரங்கள் இன்றைக்கி தெரிகிறது. மத்தியான வேலைக்கு அப்புறம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைய பெருக்கெடுத்து வரக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைக்கு புதன்கிழமை ஆயுஷ்மான யோகம் பவகரணம் அப்படின்னு மூன்றுமே சேர்ந்து இருப்பதனாலே மனதால் நீங்கள் வாழ்த்தி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருப்பதனாலும் 12க்குரியவன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் பைசா வர்றது கன்ஃபார்மாக வரும், கவலைப்பட வேண்டாம். நல்ல காரியங்களெல்லாம் நீங்கள் அழகாக லைனப் பண்ணி இன்றைக்கி தைரியமாக பண்ணலாம். 3-9 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானும் பார்க்கிறார். அதே போல் குரு பகவானும் பார்க்கிறார். இவங்க 2 பேரும் பார்த்தா எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். 2 குரு பார்க்குறாங்க, இதை விட என்ன வேணும்? அதுவும் 2 பேருமே தனகாரகன்னு மைண்டை வச்சுக்கலாம். பைசா கொடுக்கறதுக்கு பார்க்குறாங்க. அப்போது கொஞ்சம் சிக்னஸ் ஃபீலிங் இருந்தால் கூட எப்படி மேக்கப் பண்ணிக்கலான்னு ஒரு எண்ணம் வந்துடும் இல்லைங்களா? அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க. உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து குரு பார்க்க ஒரு பார்வை சேர்ந்து இருக்கக்கூடியது சூரிய பகவான். அதனால் தேவையற்ற மன கவலைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடம் அப்படிங்கிற குழந்தைகள் ஸ்தானம் சொல்லுவோம், சுகஸ்தானம் சொல்லுவோம், அதிர்ஷ்ட ஸ்தானம் சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்த சந்திர பகவான் இன்றைக்கி 6ஆம் இடமான மீன ராசிக்குள்ளே போகிறார். மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். ஒரு அவுட்லைனாக இன்றைக்கி டேவை பார்த்தோம்னா கொஞ்சம் பயம் கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படிங்கிற சிம்பிள் தியரி இருக்கும். புதன்கிழமை உங்களுக்கு கொஞ்சம் சிவ வழிபாடை போல் விஷ்ணு வழிபாடை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படிங்கிறதும், நரசிங்கமூர்த்தியை கொஞ்சம் அதிகமாக வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை நிவர்த்தி செய்து வாழ்க்கையின் பாதையை காட்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சூட்சமம். இதை புரிந்து கொண்டு இன்றைக்கி நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள் நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை ராசிநாதனே பார்க்கக்கூடிய சூழ்நிலையான இந்த நாளிலே 4-5 என்ற உங்களுடைய மாத்ருஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்துக்கு பாக்யஸ்தானத்திற்கு நம்ம சந்திர பகவான் மனோகாரகன் சேர்ந்து கொண்டிருக்கிறார். நார்மலாக 4ஆம் இடம் அப்படிங்கிற இடம் கொஞ்சம் மனதிலே குழப்பங்களையும் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் காரியத்தை கொஞ்சம் டிலே பண்ணும், இல்லை டெஸ்ட்ராய் பண்ணும், காரிய நாசம்னு சொல்லுவோம், அப்படி பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டே இன்றைக்கி. சூரியன் குரு புதன் மூவரும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடியது 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடல் உபாதைகளும் மனதிலே பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லது நடக்கும். அவசரப்பட்டிங்கன்னா காணா போயிடுவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற காஷன் இன்றைக்கி சொல்ல முடியும்.
19 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், மனதினாலே வீரராகவ பெருமாள் திருவள்ளூரில் இருக்கிறார், அவரை நினைத்து கொள்வதும், இல்லைன்னா அவருடைய டிபியை தூக்கி உங்கள் பேக்கெட்டில் போட்டுக்கிடுங்க, உங்கள் ஃபோனில் போட்டுக்கிடுங்க, அவரை வணங்குங்க. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை ராசிநாதனான குரு பார்த்து மட்டும் இல்லாமல் சேர்ந்து புதனும் மற்றும் சூரியனும் பார்க்கிறார். தேவையற்ற அலைச்சல்கள்லாம் கொடுத்தாலும் கொஞ்சம் இல்லற சுகங்கள் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரகங்கள் பார்த்து கொள்வதனாலே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். பரஸ்பரம் பங்குதாரரும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் வியாபாரத்தில் இருப்பார்கள். அப்படிங்கிறதும் பொருளாதார வசதிகளிலே மாற்றங்கள் இல்லாமல் நல்ல ஒரு நிலைகளை கொண்டு வரும். இன்றைக்கி மத்தியான வேலைக்கு அப்புறம் கொஞ்சம் மருத்துவ செலவுக்கான வாய்ப்புகள் உண்டாதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனாலும் மருத்துவ செலவுகள் எல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. செலவுகள் சரியாகிவிடும், கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனுடைய 5ஆம் இடம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு பதிலாக கவலை கொடுக்கறது அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் குழந்தைகள் பற்றின கவலைகள், அவருடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை அமையப்போகிறதுன்னு தெரியலைங்களேன்னு ஒரு எக்ஸ்ட்ரா கவலைகள்லாம் கொடுக்கும். கொஞ்சம் அதை பற்றின விஷயங்களை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணின பிறகு செய்ய ஆரம்பிங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் பார்க்கக்கூடிய பார்வையும் உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருப்பதனாலே 9ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார். அப்படிங்கிறதுனாலையும் லாபம் குறையாமல் செலவுக்கேற்ற வரவு வரும் அப்படிங்கிறதும் இன்றைய நாளிலே பலனாக புரிந்து கொள்ளலாம். புதன்கிழமை புதனே பார்க்கிறார். அதனால் அவசியம் சிவ வழிபாடு எப்படி முக்கியமோ அதேபோல் விஷ்ணு வழிபாடு இன்றைக்கி செய்வது நல்லது. நேராக போய் துளசி மாலையை வாங்கி பெருமாளுக்கு சாத்திவிட்டு வாருங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே இருந்த இந்த சந்திர பகவான் இன்றைய நாளிலே மீன ராசிக்கு டிராவல் ஆகிறார். பூரட்டாதி நட்சத்திரத்தின் மூலமாக மத்தியான வேலைக்கு அப்புறம் பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள், கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள், எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இதெல்லாம் உண்டானாலும் அதை எல்லாம் செலவு பண்ணுற மாதிரி மேக்கரிச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் பண வரவும் வந்து சேரும். அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகிடும் அப்படிங்கிறதும் ஃபேக்ட். கடன் அதிகம் வாங்குவதற்கு மனதில் எண்ணம் இருந்தால் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். கடன் ஆபத்து அப்படிங்கிறத நல்ல தீர்மானமாக வைத்து கொள்ளுங்கள். முடிந்தவரை கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது 2 தான் உங்களுடைய பேசிக்காக மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். செய்யறதுக்கு முன்னாடி எல்லா காரியத்தையும் அழகாக யோசித்து செய்யுங்கள். எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முன்னாடியே யோசித்த பிறகு காரியங்களை பண்ணும்போது விவரமாக இருக்கும், இல்லைன்னா விவகாரமாக இருக்கும் அப்படிங்கிறதும் புரிந்து கொள்ளுங்கள். வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு எண்ணினீங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. லாபம் கருதி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே இந்த லெட்டரிங்னு சொல்லுவோம், லெட்டர்லாம் டைப் பண்ணக்கூடியது, வில்லங்கங்கள் இல்லாத பார்த்து கொள்ளக்கூடிய டாக்குமெண்டேஷன், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. பொருளாதாரத்திலே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நாட்களிலே இந்த நாள் ஒரு நாள். அதனால் கொஞ்சம் உங்கள் ஃபினான்ஷியல் அனாலிசிஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். பட்ஜெட்டிங் அப்படிங்கிற கான்செப்டை போடுங்க, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையும். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான மீன ராசிக்குள்ளே நீங்கள் சந்திரன் புள்ள போகிறார். அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார். விரயஸ்தனி அப்படிங்கிறதுனாலையும்
பாதசனி அப்படிங்கிறனாலையும் இன்றைக்கி செலவுக்கான முகாந்திரங்கள் நிறைய தெரிகிறது. கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கிடுங்க. தேவையற்ற செலவுகளுக்கு கொஞ்சம் குட் பை சொல்லிவிடுங்க. தேவையான செலவுகளை அவசியம் செஞ்சு தான் ஆகணுங்கிறத செஞ்சுடுங்க. கடன் வாங்கி அவசியம் செய்யாதீங்க. திருப்பி அடைக்கிறது கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதே போல் புரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் போகிறதுனால குபேரனை தொழுவது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக அமைவதனாலும், 3ஆம் இடம் அப்படிங்கும்போது அங்கே சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பதனாலும் சௌக்கியங்கள் பல வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. குரு தன் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதனால் உங்களுக்கு லாபங்கள் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். எப்படிலாம் இதை ஓவர் கம் பண்ணலாம், எப்படி பண்ணால் இதிலேருந்து வெளிவரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய ஓட்டங்களாக வரும். அதனால் கொஞ்சம் திருத்தங்கள் நடக்கும். அந்த திருத்தங்கள்னாலே உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லதாக நடந்துடும். ஸ்ரீ வல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சமேதனான ரங்கநாதரை வழிபடுங்கள். அந்த ரங்கமன்னார் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகளை வாழ்க்கையிலே கொடுப்பார் அப்படிங்கிறது புரிந்து கொண்டீங்கன்னா அந்த ரங்கமன்னாருக்கு நீங்கள் டிபியை கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அழகாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவார். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சந்திர பகவான் இன்றைக்கி புரட்டாதி மூலம் உள்ள வரார். இந்த சனி சந்திர சேர்க்கை யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்ப்போம். ராசியிலே 10க்கும் உங்கள் ராசிநாதனுக்கும் உரியவனான இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மாத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். குருவாய் உங்களை பார்த்து கொள்ளுபவர், குழந்தையாகவே பார்த்து கொள்ளுகிறார். அவர் வீண் விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால விரயங்கள் கம்மியாகும். செய்யக்கூடிய காரியங்களிலே திரவிய நாசங்கள், வியாதிகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நிறைய வரும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா? அது உங்கள் ராசிநாதனை தனகாரனாக இருந்து பார்த்துப்பார். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஃபேமிலியில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும். கொஞ்சம் விட்டு பிடித்து செல்வது நல்லது. முரண்டு பிடித்தால் தான் கஷ்டம். நார்மலாக சொல்லுவோம், நொறுங்கினால் திருப்பி ஒட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நொறுங்காமல் பார்த்து கொள்வது அவசியம். இன்றைக்கி நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டியது. அந்த ஒரு ஆஸ்பெக்டில் கரெக்டாக இன்றைக்கி மைண்ட் செட் போடுங்க. பந்து விரோதம்னு வரும். ஃபேமிலியில் ஃப்ரிக்ஷன்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. இந்த பாம்பு கிரகங்களுக்குள்ளரே மாட்டிக்கொண்ட கிரக சேர்க்கைகளாக இருப்பதனாலே எப்படியான வெட்டி விடுறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டே. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அமைதி காப்பது நல்லது. மனதிலே எவ்வளோ தூரம் நீங்கள் பெருமாள் ஸ்துதின்னு சொல்லக்கூடிய வெங்கடேச பெருமானுடைய கத்தியங்கள், அவரை பற்றின எண்ணங்களை நீங்கள் கொண்டு வருகிறோம். ஒன்றுமே தெரியல சார்னாலும் கோவிந்தா கோவிந்தான்னு ஞாபகத்தை சொல்லி கொண்டு வாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் நல்லது நடக்கக்கூடிய வழிகளையும் ஏற்படுத்தும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.